வணக்கம். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையில் டிசம்பர் மாத சொற்பொழிவுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். என் பெயர் கோபு. தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை ஒரு 5-6 ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பத்ரி சேஷாதிரியாலும் சுவாமிநாதனாலும் அண்ணாமலையாலும் பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிறது. ஒரு 4 வித நிகழ்வுகள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை பற்றி ஒரு தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையுடைய நடவடிக்கைகளை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தது. இன்றைய பேச்சாளரை பற்றி திரு பத்ரி ஒரு சின்ன அறிமுகம் கொடுப்பார். அதற்கு பின்னாடி ஒரு உரையை கேட்கலாம். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையில் மாதாந்திர சொற்பொழிவு நடத்தி கொண்டிருக்கிறோம். மந்த்லி லெக்சர்ஸ் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு இந்த அரங்கத்தில் வினோபா பால் என்ற இந்த அரங்கத்தில் எவ்ரி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் எவ்ரி மந்த் ஒரு 6 வருஷமாக நடத்திருக்கோம். இன்னையோட வந்து 6th இயர் ஸ்டார்ட். இது பல்வேறு துறையிலிருந்து பல்வேறு பேச்சாளர்கள் பேசும் அரங்கம். பொதுவாக தமிழ் பாரம்பரியம் என்ற பெயர் இருந்தாலும் இந்திய பாரம்பரியமும் உலகத்தின் பல்வேறு கோணங்களிலிருந்து பேசுபவர்கள் இருக்கிறார்கள். கலை, பண்பாடு, வரலாறு, இலக்கியம், சிற்பக்கலை, ஓவியக்கலை, இலக்கணம், விஞ்ஞானம், அரசியல், இது மாதிரி பல்வேறு துறைகளிலிருந்து தொழில் துறை, நிதித்துறை, பல்வேறு துறைகளிலிருந்து பேசுபவர்கள் இங்கு பேச வாய்ப்பு உண்டு. அப்படி பேசுபவர்கள் வந்து அந்த துறையில் வல்லுநர்களாக இருக்க வேண்டும் என்றதில் பொதுவாக என்னை போல் ஆர்வலர் நடந்திருக்கலாம், உங்களை போல் ஒரு ஆர்வலர் நடந்திருக்கலாம். lot of the people have come are not necessarily professionals in their subjects. So சில பேராசிரியர்கள் பேசியிருக்கிறார்கள், துறை தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள், அந்த கலை வல்லுநர்கள் பேசுகிற மற்றவர்கள் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக எழுத்தாளர் இந்திரா பாரசாதி, திரு நரசையா, நாட்டியத்தில் திரு ஜனஜயன், சொர்ணமல்யா, இவை போன்றவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த கலைத்துறைகளிலிருந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து டாக்டர் நாகசுவாமி, டாக்டர் மார்சியா காந்தி, டிஎஸ் சத்தியமூர்த்தி, இந்த மாதிரி சிலர் பேசியிருக்கிறார்கள். ஆர்வலர்கள் பிரதீப் சக்கரவர்த்தி இவர்கள் எழுதியிருக்கிறார், பேசியிருக்கார். அரவிந்த் மந்தர்தான் பட்டடக்கலை பற்றி பேசினார். பேராசிரியர் சுவாமிநாதன் பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க. ஸோ ஒரு நான் எல்லாரையும் கொடுக்கல, ஏன்னா 60-70 பேர் பேசியிருக்காங்க. அந்த எல்லா ஒரு முதல் சில உரைகளை தவிர அதெல்லாம் வந்து வீடியோ பதிவெடுத்து எங்களுடைய வலைதளத்தில் இன்டர்நெட்டில் ஒரு வெப்சைட் இருக்குது, tamilheritage.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமுடைய வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி அந்த வெப்சைட்டில் பதிவாகும். இது முதல் நிகழ்வு. இரண்டாவதாக வருடம் ஜனவரி மாதம் ஒரு சிறந்த ஒரு வரலாற்று தளத்தை, ஒரு கலாச்சார எடுத்துக்காட்டாக திகழும் ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஒரு கொஞ்சம் ஆழமாக படித்து எங்களை தயாரித்துக் கொண்டு எங்களுக்குள்ளேயே வாரம் சில சொற்பொழிவுகள் இடத்தை கலந்து பேசி சைட் செமினார், அதாவது ஒரு கலை உலா அப்படின்னு ஒன்று செய்வோம். அதாவது என்னென்னா, முதல் வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி மகாபலி 2010 ஜனவரியில் மகாபலி 11 அஜந்தா இருந்தா, அதற்கு பின் புதுக்கோட்டையில் சில சின்னங்கள், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் ஒரு கோயில் நகரம் அப்படின்னு ஒரு பார்க்குது. போன வருஷம் இந்த வருஷத்துக்கு பிகினிங்கில் குஜராத்தில் உள்ள பல்வேறு சின்னங்களுக்கு போயிருக்கோம். ராணிக்கை பாவம் ஒரு ஆழ்கிணறு, தோழர்களான இண்டஸ்ட்ரியல் விசை, சம்பானர்கள், சாக்கேச்சர் சார்ந்த மசூதிகள், அப்புறம் மொதேரா சன் டெம்பிள், இந்த மாதிரி சில இடங்கள் போயிருக்கோம். இதனுடைய அடிப்படையில் இந்த வருஷம் இப்போ நாங்கள் அடுத்த இதற்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஜனவரி மாதம் ருக்கெட்டை சுற்றி தென்பாண்டி நாட்டில் உள்ள சில தலங்களுக்கு நாங்கள் போக போகிறோம். நவத்திருப்பதியில் ஒரு சில கோயில்கள், கழுகுமலை நெடுவான் கோயில், சேரன்மாலை பக்கத்தில் உள்ள மன்னார் கோயில், திருவாலீஸ்வரம், இது மாதிரி சில இடங்கள், திருப்புடையூர், இந்த மாதிரி சில இடங்களுக்கு அடுத்த மாதம் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுக்குள்ளேயே தயாரித்து கொண்டு வாரம் சில சின்ன எங்கள் குழு மட்டும் சேர்ந்து சில ஆர்வலர்களையும் சில துறையாளர்களையும் பேச வைத்து அந்த ஒரு தயார் நிலையோடு போகிறோம். கொஞ்சம் நல்ல இன்டெப்த் ப்ரிப்பரேஷனோட போகலாம்.
இதனுடைய சில இதுவும் எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் போய் பார்க்கலாம். மூன்றாவதாக சிறுவர்களுக்காக நடத்தப்படும் ஒரு நிகழ்ச்சி சம்மர் கேம்ப் அப்படின்னு அவங்க வெக்கேஷன் டைமில் மே மாதம் ஒரு 3 வருஷம் நடத்தினோம். அடுத்த வருஷம் இந்த வருஷம் சில எதிர்பாராத காரணங்கள் நடக்க முடியல. அடுத்த வருஷம் இருக்கும். குழந்தைகளுக்காக சில அவர்களுக்கு ஏற்ற ஆக்டிவிட்டீஸ், அவர்களுக்கு ஏற்ற சில சொற்பொழிவுகள் இதெல்லாம் வந்து மூன்றாவது நிகழ்ச்சி. நான்காவதாக ஒரு 3 ஆண்டுகளாக டிசம்பர் மாதம் மெட்ராஸில் கேட்க வேண்டாம், மார்கழி மாத கச்சேரிகள் ரொம்ப பிரபலமானது. அந்த டிசம்பர் மார்கழி மாத பீரியடில் பாட்டு கச்சேரியும் நாட்டிய கச்சேரியும் மட்டும் பிரபலமாக இருந்தால் போதாது. நம் பாரம்பரியத்தை பற்றி ஒரு சிறப்பான ஒரு நோக்குதலை, ஒரு பார்வையை அந்த பீரியடில் வரும்போது மற்றவர்களுக்கும் அனுபவிக்கணும். அவர்களோட சேர்ந்து வந்து இதில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலும் மற்றது கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று பேச்சு கச்சேரி அப்படின்னு ஒரு 5 நாட்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். இந்த மாதம் 24லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் தத்வாலோகா அப்படின்ற ஒரு அரங்கத்தில் எல்டான்ஸோட தென்னப்பேட்டில் இருக்கின்ற அரங்கம் இதில் நாங்கள் நடத்த போகிறோம். முதல் வருடம் ஒரு தமிழ் பாரம்பரியம் ஒரு கொஞ்சம் அகலமான ஒரு பார்வையை எடுத்துக்கொண்டு சங்க இலக்கியத்தின் குறுந்தொகை பற்றி எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு உரை கொடுத்தார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் தபசுன்ற ஒரு கல்வெட்டை பற்றி எம்சிசி காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தரும் பாலசுப்ரமணியன் அவரும், குடவாயில் பாலசுப்ரமணியன் கங்கைகொண்ட சோழபுரத்தை பற்றி, அதுக்கப்புறம் உமாபதி சந்ததிங்கிறவர் வந்து விஸ்வகர்மாவுடைய கலா இதை பற்றி 14வது அத்வைதயம்ன்ற ஒரு படைப்பை லெக்சர் ஒரு டான்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷனாக சொர்ணமால்யா நாட்டிய நடிகரும் அதை முதல் வருடம் அது கொஞ்சம் கலப்படமாக இருந்தது, ஒரு தீம் இல்லாமல். அதுக்கு 2வது வருஷம் வந்து இந்தியன் பெயிண்டிங் ட்ரெடிஷன், அதாவது இந்திய ஓவியக்கலை அப்படின்று ராக் பெயிண்டிங், அதாவது கற்கால மனிதர்கள் குகைகளில் சுவர்களில் வரைந்த ஓவியங்களை பற்றி காந்திராஜன் என்பவர் பேச ஆரம்பிச்சு ஒரு 6 சொற்பொழிவுகள். அரவிந்த் என்பவர் அடுத்த வாரம் டிவிஏ தமிழ் வர்ச்சுவல் அகாடமியில் ஒரு சோழருடைய சிற்பங்களை பற்றி பேச இருக்கிறார். அந்த அரவிந்த் என்பவர் வந்து இந்திய பெயிண்டிங் ட்ரெடிஷன் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு ஓவர்வியூ கொடுத்தார். அதுக்கு பின்ன சந்துரு என்பவரும் சந்திரசேகர் என்ற சந்துரு என்பவரும் பேராசிரியர் சிவராமகிருஷ்ணன் 2 பேரும் சென்னை கவிஞர் கல்லூரி கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் காலேஜ் இக்மோரில் இருக்கு. அங்கே ஆசிரியர்களாக செயல்பட்டவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் வந்து பல்லவர் காலத்து ஓவியமும் பாண்டியர் காலத்து ஓவியமும் கைலாசநாதர் ஓவியம் சித்தன்னவாசல் ஓவியத்தை பற்றி ஒரு சோழர் காலத்து ஓவியத்தை பற்றி விஜய் என்பவரும், அஜந்தாவை பற்றி பேராசிரியர் சுவாமிநாதனும், அதுக்கப்புறம் பாண்டியர் நாயக்கர் காலத்து ஓவியத்தை பற்றி பாலசுவாமியும், அது ஒரு 6 லெக்சர் இந்தியன் பெயிண்டிங் ட்ரெடிஷன் ஒரு 2000 வருஷம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஒரு 4 நாளில் கவர் பண்ணுற ஒரு பெரிய ஒரு கச்சேரி. போன வருடம் ஸ்ரீரங்கத்தை பற்றி ஒரு 5 பேர் பேசினார்கள். ஹிஸ்டாரியன் சித்ரா மகதம் அந்த கோயிலின் ஒரு அறிமுகம் வரலாறை பற்றி சொன்னார்கள். கே ஸ்ரீதரன் ஆர்கியாலஜிஸ்ட் அந்த கல்வெட்டுகளிலிருந்து நடந்த விழாக்களை பற்றி சொன்னார். ரூப்மதி ஆனந்த் ஒரு ஆர்கிடெக்ட் வந்து அந்த கோயிலுடைய கட்டமைப்புகளை பற்றி, ஊருடைய கட்டமைப்புகளை பற்றியும் சில குறிப்புகள் இருந்தார். அப்புறம் சொர்ணமால்யா ஒரு டான்ஸ் நம்ம பண்ணார். அதில் முக்கியமான ஸ்ரீரங்கம் என்றாலே ராமானுஜரோடு சேர்ந்து பேசுவோம். திரு கண்ணன் என்பவர் ஆச்சாரியர் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு சொற்பொழிவு நடத்தினார். இந்த ஒரு பரந்தம் ஒரு ஊரை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 வருடம். இந்த வருடம் முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டாக்டர் நாகசுவாமி அப்படின்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் 80 வயதை தாண்டியவர். பல வருடங்கள் தமிழகத்தில் தமிழ்நாட்டு தொல்லியல் துறையில் முக்கியமான பணி செய்தவர். அவருடைய கல்வெட்டு துறையில் ஒரு பிதாமகர் என்று வர்ணிக்கலாம், ஒரு பீஷ்மராக சொல்லலாம். கண்ணன் அவரை ஒரு மதிப்பிடுத்த போது தி கிரேட்டஸ்ட் லிவிங் இன்டெலெக்சுவல் ஆஃப் தமிழ்நாடு என்று அது மிகையாகாது என்று நினைக்கிறேன். அவருடைய பல்வேறு கோணங்களில் பார்த்தாங்க. ஏன்னா அவர் ஆர்கியாலஜிஸ்ட் என்பவர் வந்து அந்த தொல்லியல் துறைக்கு மட்டும் அவர் செய்யவில்லை. அந்த தொல்லியலிருந்து நம்ம வரலாற்றை என்ன எடுத்துக்கொள்ள முடியும், நம்மளுடைய கலை பற்றி என்ன முடியும், மொழியை பற்றி என்ன தெரிஞ்சுக்க முடியும், நாட்டியத்தை பற்றி என்ன பல்வேறு கோணங்களில் அவர் வந்து ஆராய்ந்து நூல்களை எழுதி செமினார் மாதிரி இதெல்லாம் நடத்தி சின்ன படிகள்லாம் சேர்ந்துச்சு. ஒரு இந்த சைஸில் ஒரு பிரிண்ட் அவுட்லாம் கொடுத்துருந்தாரு. 10 பைசாவுக்கு பிரிண்ட் அவுட்லாம் போட்டு மக்களுக்கு கொஞ்சம் பிரபலப்படுத்துகிற வரையில் செஞ்சு
ஸோ இந்த வாட்டி என்ன செய்யணும்னா அவரை 5 நாட்களாக அவருடைய வாழ்நாள் சேவையை கௌரவிப்பதாக நம்ம ஆஸ்கர் அவார்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, லைஃப் டைம் ஆஸ்கர் அவார்டு அப்படின்னு. அந்த மாதிரி எங்களால் ஆஸ்கர்லாம் கொடுக்க முடியாது, இதுதான் எங்களால் செய்ய முடியுது. ஒரு ஒரு மாபெரும் மனிதரை நம்முள் ஒரு உருவை சார்ந்தா எப்படி கௌரவிப்போம் நினைப்போம், ஒரு இன்டலெக்சுவல் சொசைட்டி என்ன பண்ணுறோம். அந்த மாதிரி அவருடைய பணியை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை பற்றி ஒரு 5 நாள் நிகழ்ச்சி நடத்த முடியும். அதில் முதல் நாள் வந்து அவருடைய ஒரு ஓவியப்பாவை ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் வந்து இவ்வளவு அழகாக நம் ஓவியங்களை பற்றியும் சிற்பங்களை பற்றியும் கட்டடக்கலை பற்றியும் மரச்சிற்பங்கள் தேர்தலை பற்றியும் ஒருத்தர் எழுத முடியுமா அப்படிங்கிறது பிரமிக்கும் அளவுக்கு அவர் அழகாக எழுதியிருக்கிறார். அதை எடுத்து தஞ்சாவூர் கோவிலில் உள்ள சிவன் ஓவியம், அந்த திரிபுராந்தக காட்சியும் சுந்தரன் ஆட்கொண்ட புராணம், அடுத்த ஆட்கொண்ட புராணம், சுந்தரம் மூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருநாளும் இமயமலை செல்லும் காட்சி ரொம்ப பிரமாதமான ஒரு ஓவியம் இருக்கு, பார்த்துக்க மாட்டாங்க. அதை பற்றி ஒரு புத்தகம், அதை பற்றி அவர் வர்ணனையை பற்றி அந்த அவருடைய உரையோடு அவருடைய தமிழோடு அந்த ஓவியத்தை சொல்லுமாறு பேராசிரியர் சுவாமிநாதன் ஒரு நிகழ்ச்சியை தயாரித்து போயிருக்கார். அப்புறம் அவருடைய இன்டர்நேஷனல் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னு நான் பேச போகிறேன். இதற்கு பின் 3 நாட்கள் 6 ஆர்கியாலஜிஸ்ட், அவர் பயிற்றுவித்த 6 தொல்லியல் துறை நிபுணர்கள், இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்துட்டே அவங்களும் 60 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அவருடைய வெவ்வேறு பரிமாணங்கள், டாக்டர் மார்க்சியா காந்தி என்பவர் எபிகிராஃபிக் அவர் என்ன செஞ்சார் பேச போறாங்க. டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சமஸ்கிருத மொழியில் என்ன செஞ்சிருக்காரு, அதை வச்சு கல்வெட்டுகளை பற்றியும் அவருடைய கருத்துக்களை பற்றியும் பாரம்பரியத்தை விளக்குவது என்னன்னு. பத்மாவதி என்பவர் அவருடைய ஹிந்து ரிலிஜன் எல்லாம் இருக்கு, ஃபெஸ்டிவல்ஸ் ப்ரான்சஸ் அதனுடைய இது அதை பற்றி எல்லாம் பேசுறதை பற்றி அவங்க பேச போறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ரீதரன், டாக்டர் பூகுன்றன், அப்புறம் டாக்டர் துளசிராமன், அவர் காயின்ஸ், அவர் எக்ஸ்கவேஷன்ஸ், இது மாதிரிலாம் வெவ்வேறு துறைகளும் அவங்க எல்லாம் பேச போகிறாங்க. ஒரு 6 நாள், கடைசி நாள் அவரே வந்து ஒரு தலைப்பில் பேசுவாங்க. ஸோ இது வந்து அந்த ஒரு 5 நாள் கொண்டாட்டம், பேச்சு கச்சேரி என்பதை விட கொண்டாட்டம், திருவிழா என்று சொல்லலாம், பேச்சு திருவிழா என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு நம்ம செய்ய வைக்கணும். இது நீங்கள் பேசிட்டு தெரிஞ்ச ஒரு சர்க்குலர் நாங்கள் அனுப்புவோம், நீங்கள் உங்கள் ஷீட் அனுப்புவோம். நீங்கள் வர விரும்புபவர்கள், எங்களுடைய நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள், உங்கள் பெயரை உங்கள் இமெயில் அட்ரஸில் எழுதி கொடுத்தீங்கன்னா எங்களுடைய மாதாந்திர நிகழ்வுகளை பற்றி நாங்கள் எல்லா தகவலும் அனுப்புவோம். அந்த டிசம்பர் நிகழ்ச்சியை சேர்த்துக்கொண்டு இந்த ஒரு கொஞ்சம் சற்றே நீளமான, ஏன்னா முக்கியமான நிகழ்வு இந்த மாதம் நடக்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் நீளமான அறிமுகத்தோடு நான் விடைபெறுகிறேன். பேச்சாளரை அறிமுகப்படுத்துவது அவர்கள். தேங்க்ஸ். வணக்கம். திரு ராஜேந்திரன் அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இது இந்த அறிமுகத்துக்காக நானும் சுவாமிநாதன் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே அவர் உருவாக்கி வைத்திருந்த புத்தகம் எல்லாத்தையும் பார்த்தோம். முதல்ல அறிமுகம் சொல்லிடுறேன், அவர் பேசட்டும். அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய புத்தகம்னா இதெல்லாம் அச்சிட்ட புத்தகங்கள் இல்லை, எல்லாமே கையெழுத்து பிரதிகளாக இது இருக்குது. அதை நீங்கள் பார்வையிடணும். இவர் ஒரு ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். எம்ஏ எம்எட் படித்திருக்கிறார். ஒரு திராவிட இயக்க பின்னணியில் இருந்து வந்தவர். இவருடைய தந்தை ராம கல்யாண சுந்தரம் என்பவர் புதுக்கோட்டையில் 1928 சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சார். அது சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த 1924 மிக குறுகிய காலத்திலேயே அந்த புதுக்கோட்டையில் ஆரம்பித்தவர். பின்னர் புதுக்கோட்டையில் பல சேவைகளை செய்திருக்கிறார். அங்கே ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி அங்கே பேச்சுக்கலையை பயிற்றுவிப்பதற்கான செயல்கள்லாம் ஈடுபட்டிருக்கிறார். இதேமாதிரி 1944 திராவிட கழக கிளையை புதுக்கோட்டையில் நிறுவியவர் ராஜேந்திரனுடைய தந்தை. ராஜேந்திரன் புதுக்கோட்டை அரசர் கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டம் பெற்று அங்கவே புதுக்கோட்டையிலேயே பிஎட் எம்எட் பட்டம் பெற்று தன்னுடைய ஆசிரியர் பயிற்சி ஆரம்பிச்சிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல இடங்களில் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகு சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். இங்குதான் எம்ஏ வரலாறு சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கிறார். பத்திரிகையில் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்.
எல்லாமே பல்வேறு நபர்களை பற்றியது அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் அப்படி புத்தகமாகவும் அவர் எழுதி வந்திருக்கிறது. இது என்னென்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அவருடைய அப்ரோச் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய இருக்கும். முதலாவது நூல் அவர் எழுதியது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுயமரியாதை இயக்கமும் திராவிடர் கழகமும் வளர்ந்த உண்மை வரலாறு. அந்த பிரதி இங்கே இருக்கு. இது கவனிக்க, இது இன்னும் அச்சாக்கம் பெறல, கையெழுத்தாக எழுதிய பிரதி இங்கே இருக்கு. இவருடைய இரண்டாவது நூல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காற்றில் கலந்த கருப்பு மெழுகுவர்த்திகள். மூன்றாவது நூல் புதுக்கோட்டை புதையல்கள். முதல்ல அவர் எழுதி ஒரு வால்யூம் மாதிரி அவரே அதை காப்பி பண்ணி பைண்ட் பண்ணி அழகாக வச்சிருக்காரு. அதுக்கு மேற்கொண்டு இன்னும் நிறைய எழுதுறதுனால ஒரு இரண்டாவது வால்யூமா தொகுப்பாக இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைத்திருக்கிறார். அன்னைக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது பேராசிரியர் சுவாமிநாதன் புதுக்கோட்டையை சேர்ந்தவர், இவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் ராஜேந்திரனும். ஸோ அங்கே புதுக்கோட்டை நகரத்தில் பல்வேறு விதமான பங்களிப்புகளை செய்த மிக சாதாரண மனிதர்கள் பற்றி இருக்கும். இந்த ஒரு மருத்துவரை பற்றி, ஒரு அந்த பகுதியில் வந்து சாக்கடைகள் சுத்தம் செய்யறது, சாக்கடையை சுத்தம் செய்கிறவரான இல்லை, ஒரு அல்லது சங்கு ஊதி நேரத்தை குறிப்பிடுபவர், இது மாதிரி நிறைய பேரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இதை யோசித்து பார்க்கும்போது தான் நம்ம இந்த மாதிரியாக நம்ம ஊர்களில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம ஒரு குறிப்பாவது எடுத்து வச்சிருக்கோமா, இல்லை அவர்களை பற்றி நம்ம எதாவது யோசிச்சிருக்கோமா, இல்லை அவர்களை பற்றிய ஒரு ரெக்கார்டாவது நம்ம எங்கேயாவது தெரிவிக்கணும்னு நமக்கு தோணியிருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை வரவேற்கிறது. இவர்களுடைய வாழ்க்கை அப்படியே கொட்டு போடுவதன் மூலமாக ஒரு நகரத்துடைய வாழ்க்கை கட்டாயமாக நம்மளால சொல்ல முடியும். நம்ம எப்பவுமே வந்து அரசர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் அல்லது பவர் சென்டர்ஸ், இந்த அதிகார மையத்தில் இருப்பவர்களை வைத்துதான் நம்ம வரலாறு எழுதுகிறோம். ஒரு கல்வெட்டாக இருந்தாலும் பெரும்பாலும் கல்வெட்டுகள் சாதாரண மனிதர்களை பற்றின எந்த ஒரு குறிப்புகளும் இருக்கிறது ரொம்ப ரேர், அந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் உண்மையான வரலாறு ஒரு நகரத்தை உருவாக்குவதோ அல்லது நம்ம ஏதோ சிற்பங்களை பற்றி எல்லாம் பேசுவோம், அந்த சிற்பத்தை செதுக்குபவர் பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அதுக்கு புரவலராக இருந்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசனை பற்றி தான் நமக்கு அதிகபட்சமாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு பீப்புள்ஸ் ஹிஸ்டரி, அடிமட்டத்திலிருந்து ஒரு நகரத்தை உருவாக்குபவர்களின் மூலமாக கிடைக்கும் ஒரு வரலாறு. அந்த ஒரு சுவையான ஒரு வரலாறை நம்மோட பகிர்ந்து கொள்வதற்காக திரு ராசேந்திரன் அவர்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்களும் கிழக்கு கலைப்பகுதியின் அதிபர் திருவாளர் பத்ரி அவர்கள் தான் என்பதை நான் இங்கே கருவியோடு குறிப்பிட விரும்புகிறேன். டிவிஎஸ்ஸில் பிஆர்ஓவாக இருந்த குழந்தைகளுக்கு சென்ற திருவாளர் பி வெங்கட்ராமன் அவர்கள்தான் என்னை பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்களிடத்திலே அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். அவர் புதுக்கோட்டையை சேர்ந்த சொல்லருகி முத்து சீனிவாசன் அவர்களிடத்திலே என்னுடைய பதிவுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த பதிவுகளை பார்த்து எனக்கு ஒரு அங்கீகாரம் அளித்தார். அதைத் தொடர்ந்து புதுகை தென்றல் என்ற பத்திரிகை கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆசிரியர் தர்மராஜன் அவர்கள் அந்த புத்தகத்தை பார்த்து அந்த புத்தகத்தை பார்த்து அந்த பதிவை பார்த்து கவிஞர் ஒருவரிடம் நீரை அடிப்பு அவர்களிடம் கூற அவர் ஒரு அருமையான விமர்சனத்தை அந்த புத்தகத்துக்கு தந்து அந்த விமர்சனம் புதுகை தென்றலிலே வெளிவந்தது. இப்படியாக என்னை பற்றி ஓரளவு தெரிவதற்கு காரணமாக இருந்த இவர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நினைவு கூற வேண்டியது என்னுடைய கடமை. மேலும் இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு எனக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டதற்கு காரணம்
புதுக்கோட்டையை சேர்ந்த டாக்டர் ஏ ராஜா முகமது அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட வரலாறு என்ற ஒரு முறை எழுதினார். அதைத் தொடர்ந்து சொல்லறிவு முத்து சீனிவாசன் இந்த 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே புதுகையிலே வாழ்ந்த சான்றோர்கள் ஏறத்தாழ 300 பேர்களை சந்தித்து ஒவ்வொரு வருஷமும் சுமார் 30 பேர்களுக்கு விருது கொடுத்து அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்புகளை வியர்வையின் வெற்றியினுடைய புத்தகங்களிலே பதிவு செய்தார். இதை பார்த்ததற்கு பிறகுதான் நான் 20ஆம் நூற்றாண்டினுடைய மையப்பகுதியிலே வாழ்கின்ற அடித்தள மக்கள் அவர்களை பற்றி எழுத வேண்டும் என்ற ஆர்வம் என் உள்ளத்திலே குறித்தது. சுமார் ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாலே குறிப்பிடத்தக்க மனிதர்கள் ஒவ்வொரு ஊரிலும் வாழ்ந்திருப்பார்கள். அவர்களை பற்றி அன்றைக்கு வாழ்ந்த ஓரளவு எழுத்து வாசனை உடையவர்கள் எழுதி வைத்திருந்தால் இன்றைக்கு நாம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இப்பொழுதாவது எழுதுவோம், எதிர்கால சந்ததியினருக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய மையத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி தெரியட்டும் என்று கருதித்தான் நான் அந்த முயற்சியிலே ஈடுபட்டேன். பொதுவாக தமிழர்களுக்கு வரலாற்று அறிவு என்பது சற்று குறைத்தல் அல்லது வரலாற்றை பதிவு பண்ண வேண்டும் என்ற ஆர்வம் ரொம்பவும் குறைவு என்பது ஒரு பொதுவான அபிப்பிராயம். ஆனால் சீனர்களை எடுத்துக்கொண்டவானால் அவர்கள் தன்னுடைய 16வது தலைமுறையிலிருந்து ஒவ்வொன்றாக படிப்படியாக 15வது தலைமுறையில் யார் யார் இருந்தார்கள், அதுக்கடுத்தபடி 16வது தலைமுறை என்று சொல்லி போன தலைமுறை வரைக்கும் இந்த தலைமுறை வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து சொல்லுவார்கள். நம்மாலே அப்படி இருக்கிறதா? என்னுடைய தகப்பனார் பெயர் கேட்டால் சொல்லுவேன், தாயார் பெயர் கேட்டால் சொல்லுவேன், தாத்தா பெயர் கேட்டால் சொல்லுவேன், பாட்டி பெயர் கேட்டால் சொல்லுவேன். அதற்கு முந்தைய தாத்தாவுடைய அப்பா பெயர் என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இப்படிதான் ரொம்ப பேருடைய நிலைமை இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா நாம் எதையும் பதிவு பண்ணி வைக்கிறது இல்லை. அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறை. வள்ளுவன் தன்னை உலகிற்கே கொண்டு வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்று பேசுவோம். அந்த வள்ளுவனை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா? வள்ளுவனுடைய தகப்பனார் பெயர் என்ன, தாயார் பெயர் என்ன, அவருடைய இயற்பெயர் தான் என்ன, யாருக்காவது தெரியுமா? தெரியும். 1930ஆம் ஆண்டு வாக்கில் தமிழ்நாட்டில் இருந்த புலவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வள்ளுவர் பிறந்ததை கிமு 31 என்று நிர்ணயித்தார். இன்றைக்கு அதை தொடர்ந்து இது எத்தனையாவது திருவள்ளுவர் பிறகு எத்தனையாவது ஆண்டுன்னு சொன்னால் இப்போ கிபி 2016, இதோட 31 கூட்டி 2045 சொல்லியிருக்கு. சுமார் 130 வருஷங்களுக்கு முன்னாலே தான் நூலறிஞர் ராஜாஜி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய பிறந்த நாள் சரியான பிறந்த நாள் தெரியுமா என்றால் தெரியாது. என்ன சொல்லுகிறார்கள்? 2 பிறந்த நாளை சொல்லுகிறார்கள். இதில் எது உண்மைன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு மனுஷன் நிச்சயமா 2 நாள்ல பிறந்திருக்க முடியாது. ஆனால் 2 பிறந்த நாளை சொல்றாங்க. இது காரணம் என்னன்னா குறிச்சு வைக்கிறது. இதுதான் முழுவதும் காரணமாக இருக்கிறது. புதுக்கோட்டையை பற்றி நான் பேசுகின்ற பொழுது அந்த நகரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். புதுக்கோட்டை நகரம், அதன் மத்தியிலே அரண்மனை, அந்த அரண்மனையை ஒட்டினார் போல அந்த அரண்மனைக்கு முன்னாலேயே ஒரு பெரிய திடல், அதனுடைய ஒரு பக்கத்திலே குதிரை ஆயிரம், அதற்கு பக்கத்திலேயே அந்த ஸ்டேட் காலத்தில் யானை கட்டப்பட்டிருந்த இடம், அதை ஒட்டினார் போலேயே பல்லவன்குளம் என்ற ஒரு குளம், அதை சுற்றி ஒரு சிவன் கோயில், அதன் பெயர் சாமிநாதர் கோயில், அரியநாச்சி கோயில், அனுமார் கோயில், இப்படி பல கோயில்கள் அதை சுற்றிலும் இருக்கின்றன. அதே போல புதுக்கோட்டையில் கிழக்கு மேற்காக 8 வீதிகள், வடக்கு தெற்காக 8 வீதிகள், ஆக 16 வீதிகள் இருக்கின்றன. எந்த ஒரு வீதியில் நாம் போனாலும்
ஒரு முக்கியமான வீதியில் அது போய் சேர்க்கின்ற வகையில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை சமஸ்தானமாக இருந்த காலத்தில் அந்த ஊரில் 36 குளங்கள் இருக்கின்றன. அந்த 36 குளங்களில் 13 குளங்கள் குடிநீர் குளங்களாக இருந்திருக்கின்றன. பல்லவன் குளம் என்று சொல்லக்கூடிய அந்த குளம் ஒரு காலத்திலே குடிநீர் குளம் என்று சொன்னால் புதுக்கோட்டையை சேர்ந்த நண்பர்கள் இங்கே பல பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களே ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அந்த அந்த பல்லவன் குளம் குடிநீர் குழாயாக ஊருணியாக அது இருந்தது என்பதற்கு எந்த விதமான ஒரு இது நமக்கு தெரியாமல். இது போல பழனியாண்டி ஒரு குளம் இருக்கு. ஊருணியினால என்ன அர்த்தம்னா ஊராரால் உண்ணப்படுகின்ற நீரை உடைய குளம் என்றுதான் அதற்கு பொருள். ஆனால் இன்றைக்கு அது குளிக்கக்கூடிய குளமாக அது இன்றைக்கு மாறி இருக்கிறது. இப்படி மாற்றங்கள் நிகழ்கின்றன. நாம் குடந்தையையும் காஞ்சியையும் டவுன் ஆஃப் டெம்பிள்ஸ் என்று சொல்கிறோம். அதை போல புதுக்கோட்டையை சொல்ல வேண்டும் என்றால் டவுன் ஆஃப் டேக்ஸ் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த ஊரில் அது குளங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. புதுக்கோட்டையில் 1686 முதல் 1948 வரை 9 முக்கிய மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்னாலேயும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் பற்றி அவ்வளவு சரியான வரலாறும் இல்லை. அதே போல அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வரலாற்று ஆசிரியர்களாக கருதப்படவும் இல்லை. புதுக்கோட்டையை சுற்றிலும் பல காடுகள், செங்கிரை காடு முதலிய பல காடுகள், அந்த காடுகளிலே பல வகையான மரங்கள், அந்த மரங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களை அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிழவிகள் எடுத்து வந்து நாற்சந்திகளை வைத்து விற்பார்கள். பாலப்பழம், வீரப்பழம், ஈச்சம்பழம், இறந்தப்பழம், நாவப்பழம் இப்படின்னு ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு பழம் அங்கே கிடைக்கும். இன்னைக்கு பாலப்பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னா கிடைக்காது. ஏன்னா பாலப்பழமே அங்கே இல்லை. அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் முழுவதுமே அழிக்கப்பட்டுவிட்டது. அரிமளத்துக்கு பக்கத்திலே செங்கிலை காடு என்ற ஒரு காடு இருந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த காடு இல்லை. மாறாக அந்த காடு அழிக்கப்பட்டு அங்கே யூக்கலிப்டஸ் மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன அரசாங்கத்தினால். அடுத்தது புதுக்கோட்டை பகுதி மக்கள் கல்வி அறிவிலையும் படிப்பதிலும் சற்று பின்தங்கியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மத்திய மௌலிகம் ஆட்சி செய்திருக்கிறது. புதுக்கோட்டை சமஸ்தானமாக இருந்த காலத்தில், அதாவது அங்கே தார்வோடுகள் எல்லாம் போடப்படாத காலத்தில் கப்பிரோடுகள் தான் அங்கே இருந்தது. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நம்ம பார்த்தோம்னா அந்த ரோடுகளில் மஞ்சள் ஆடை அணிந்து கொண்டு கையில் ஒரு சின்ன சொம்பை வச்சுக்கிட்டு உருண்டு உருண்டு பக்கவாட்டில் உருண்டு உருண்டு வருவார். அப்படி உருண்டு வரும்பொழுதே வெங்கட்ராமா கோயிந்தா அப்படின்னு சொல்லுவார். அதை பார்க்கின்ற கேட்கின்றவர்கள் அந்த ஊழியர்களை காசு போடுவார். எதற்காக கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த துப்பை அவர் வாங்கிட்டு போய் திருப்பதிக்கு போகட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த காசை போடுகிறார்கள். அதை போல இன்னும் கொஞ்சம் வசதி படைத்த ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவராக இருப்பார். நெத்தியில் பெரிய நாமம், இடுப்பில் பஞ்சகட்டம், பட்டு வெட்டியில பஞ்சகட்டம், கையில் பட்டுக்கூடை, முன்னாடி நாதசுரம், மத்தளம், தவுன்னு சொல்லுவார்கள். அது இது சகிதமாக அவர் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வைணவர்களுக்கு அதிகமாக இருக்கிறார்களோ அந்த கோயிலுக்கு அவர் செல்வார். அப்படி செல்லுகின்ற பொழுது அவர் பக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய பையனுடைய அந்த பெரிய குடம் போன்ற அந்த ஊழியத்தை காசு போடுவார். இப்படிப்பட்ட நிலை அனுப்பியிருக்கிறது. இன்னும் படிக்காத மக்கள் எடுத்துக்கொண்டோமானால் அவர்கள் வாயில அலகு குத்துவது. சென்னையிலாம் அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் பார்க்க முடியாது. வாயில அலகு குத்துவாங்க. அலகு குத்துறதுனா என்ன? ஒரு வெள்ளிக்கம்பியை இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்துடும். ப்ரொஃபஸர் சாமிநாதன் போன்றவர்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அதே போல் என்னுடைய குருநாதர் நாராயணசாமியினுடைய சகோதரர் இருக்கிறார், அவரெல்லாம்
இந்த பக்கம் கம்பை விட்டு இந்த பக்கம் வந்திருக்கும். அதனுடைய முனை பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேருடைய முனை மாதிரி இருக்கும். மறுபக்கத்தில் அப்படியே வெள்ளி செங்கி அப்படியே தொங்கி இருக்கும். இது மாதிரி ஒரு நேர்த்திகள். அவர்களாலே உணவை சோறு சாப்பிட முடியாது, தனியாக தான் சாப்பிடும். இப்படி தெருக்களில் வருவாங்க. கையில் ஒரு தாம்பாளம், அதில் விபூதி, அதை பார்த்த உடனே பொதுமக்கள் காசு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அன்றைக்கு நம்ம புதுக்கோட்டையில் பார்க்கலாம். இதெல்லாம் அடித்தள மக்கள் மத்தியில் கடவுளை வழங்கக்கூடிய முறையாக அன்றைக்கு இருந்திருக்கிறது. நாம இந்தியாவில் அதுவும் சிறப்பாக வடநாட்டில் சதி அல்லது உடன்கட்டை ஏற்புரை இருந்தது என்று அதை வெளியும் பெட்டிங் முடித்து வைத்தார். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அதற்கு காரணமாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய் என்ற சமூக சீர்திருத்தவாதி என்றும் நாம் வரலாற்றில் படிக்கிறோம். இந்த சதி அல்லது உடன்கட்டை ஏறுகின்ற வழக்கம் தமிழ்நாட்டிலே இருந்ததா, அதுவும் புதுக்கோட்டையிலே இருந்ததா என்றால் இருந்தது. இந்த சதி என்று சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறுதல் மன்னர் மத்தியிலேயும் இருந்திருக்கிறது, மக்கள் மத்தியிலேயும் இருந்திருக்கிறது. அதற்கு சார்ந்து இருக்கிறது. எடுத்துக்காட்டாக ராஜா விஜயரகுநாத தொண்டைமான் என்பவர் 18ஆம் நூற்றாண்டினுடைய பின்பகுதியிலேயும் 19ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலேயும் வாழ்ந்தவர். இவருக்கு 3 மனைவிகள். ஒருவர் பெயர் முத்தம்மாயி, இன்னொருவருடைய மனைவி சுப்பம்மாயி, இன்னொரு மனைவியினுடைய பெயர் ஆயம்மாயி. இப்படி 3 மனைவிகள். புதுக்கோட்டை மன்னர்கள் அந்த புறம் வைத்திருந்தார்களா என்ற விவரம் தெரியவில்லை. ஆனால் இவருக்கு 3 மனைவி. அதில் இந்த ஆயம்மாயி என்று 3வது சொன்ன அந்த மனைவிக்கு 8 புதல்வர். இந்த 1807ஆம் ஆண்டு ராஜா விஜயரகுநாத தொண்டைமான் இறந்து போகிறார். இறந்து போன முதல் 2 மனைவிகளும் உடன்கட்டை ஏறவில்லை. 3வது மனைவியாகிய ஆயம்மாயி உடன்கட்டை ஏறுவதற்கு அவர் முன் வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அவருக்கு 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளையும் யாரிடத்திலே ஒப்படைக்கிறார் என்று சொன்னால் கேப்டன் வில்லியம் பிளாக்பர்ன் என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டை மன்னருடைய ஆலோசகர், ஆங்கிலத்திலே சொல்லப்போனால் அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாகத்தாராக இருந்த அவரிடத்திலே ஒப்படைத்துவிட்டு அந்த அம்மாள் தன்னுடைய கணவனோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறி இருக்கிறார். இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். வெள்ளைக்காரர்கள் இந்தியர்களை சுரண்டினார்கள். நம்முடைய கோகினூர் வைரம் லண்டனிலே ராஜகுடும்பத்திலே இன்றைக்கு இருக்கிறது. இங்கே ஷாஜகானால் உருவாக்கப்பட்ட மயிலாசனம் லண்டனிலே அரச குடும்பத்திலே இருக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் சுரண்டிய வெள்ளைக்காரர்களிடத்திலேயும் மனிதாயுமான உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதை நம்மவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே தான் ஒரு கடுமையான முடிவு எடுக்கப் போகிறோம், உயிர் பிறக்கப் போகிறோம் என்பதை அறிந்த மாத்திரத்திலே தன்னுடைய 2 பிள்ளைகளையும் ஒரு வெள்ளைக்காரனிடத்திலே நம்மை கண்காணிப்பதற்காக அந்த வெள்ளைக்காரனிடத்திலே ஒப்படைத்துவிட்டு அந்த ஆயம்மாயி தன்னுடைய கணவனோடு சேர்ந்து உயிர் பிறக்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதை போல மக்கள் மத்தியிலேயும் உடன்கட்டை அல்லது சதி என்ற வழக்கம் இருந்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக ராஜா ராமச்சந்திர தொண்டைமான் என்பவர் 19ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதியிலேயும் 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியிலேயும் புதுக்கோட்டையில் மன்னராக இருந்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே இருந்த ஒரு கோமுட்டி வைணவ செட்டி, வரலாற்று ஆசிரியர்கள் அப்படித்தான் குறிப்பிடுகிறார். கோமுட்டி வைணவ செட்டி கணவான் ஒருவர் இறந்து போகிறார். அவருக்கு ஒரு மனைவி. அந்த மனைவியை குளிப்பாட்டி வட்டுடுத்தி ஆபரணங்களெல்லாம் அணிவித்து இந்த கணவனுடைய சபம் முன்னாலே போய்கொண்டிருக்கிறது. பின்னாலே ஒரு பூப்பல்லாக்கு, அந்த பல்லாக்கிலே அவருடைய இறந்தவருடைய மனைவியை அதில் ஏற்றி பின்னாலே கொண்டு போகிறார்கள்.
எங்கே கொண்டு போகிறார்கள்? சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறார்கள். புறப்படுகின்ற பொழுதே அந்த பெண்ணுக்கு அபின் என்று சொல்லக்கூடிய போதை மருந்தை காஃபியிலேயோ அல்லது வேறு பானத்திலேயோ கலந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அந்த பெண் சுயநிலை பெற்று அந்த பல்லக்கிலே அவர் எடுத்துச் செல்லப்படுகிறார். சுடுகாட்டுக்கு பிணம் போய் சேர்க்கிறது. இன்னாலேயே இந்த அம்மாவுடைய பல்லக்கும் போய் சேர்க்கிறது. போய் சேர்ந்த மாத்திரத்தில் பிணத்தை இறக்கி அதற்கு செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்து கடைசியாக அவருடைய மனைவி அந்த அம்மா அணிந்திருந்த அணிகலன்கள் ஆபரணங்கள் அத்தனையும் வாங்கி கொண்டு வெறும் கழுத்திலே கயிறை மட்டும் போட்டு, தாலி கூட இல்லை, கயிறை மட்டும் போட்டு அந்த அம்மாளை அன்றைக்கு இருந்த சடங்கின்படி அந்த பிணத்தை சுற்றி 3 சுற்று சுற்றி வா என்று அந்த அம்மாளை கைத்தாங்களாக அழைத்து செல்கிறார்கள். அப்பொழுது கூட அந்த அம்மாளுக்கு சுயநிலை இல்லை. 2வது சுற்று வருகின்ற பொழுதே அந்த அம்மாள் சென்று விடுகிறார். அவரை அப்படியே பிடித்து, இதுதான் தக்க தருணம், இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி அந்த இறந்து போன அந்த கணவனோடு சேர்த்து கட்டி தீ வைத்து கொளுத்தி அன்றைக்கு ஆனந்தப்படுகிறது. அன்றைக்கு இருந்த சொந்தம். சரி, இங்கே பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எல்லாம் வயதில் இருக்க சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இது பெண்களுக்கு மட்டும்தான் ஆகின நிலை. மனைவி இறந்து எந்த கணவனாவது சனி ஏறி இருக்கிறானா, மனைவிக்கு ஏறி இருக்கிறானா என்றால் கிடையாது. ஏனென்று சொன்னால் அன்றைக்கு பெண்ணை போக பொருளாக ஒரு பிள்ளை வரும் நிரந்தரமாக தனக்கு ஊதியம் இல்லாத வேலைக்காரியாக தான் அன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த நிலை இன்றைக்கு மாறியிருக்கிறதா என்பதை உங்களுக்கு நான் விட்டு விடுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலை அன்றைக்கு இருந்திருக்கிறது. அடுத்தபடியாக காந்தியார் உப்பு சத்தியாகிரகம் செய்தார். தண்டியிலே உப்பு சத்தியாகிரகம் செய்தார். தமிழ்நாட்டிலே முதலிய ராஜாஜி அவர்கள் தலைமையிலே வேதாரண்யத்திலே உப்பெடுத்த வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதுக்கோட்டையிலே உப்பெடுத்திருக்கிறார். புதுக்கோட்டையிலே கடல் கிடையாது. அந்த சமஸ்தானம் 3 தாலுகாக்களை கொண்டது. அதனுடைய 4 பக்கங்களிலேயுமே நிலம் சூழ்ந்ததாக இருக்கிறது. நிலம் சூழ்ந்த அந்த புதுக்கோட்டையிலே உப்பெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன கதை விடுகிறாய் கதை விடுகிறாயா என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் உண்மையிலே உப்பெடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால் புதுக்கோட்டையிலே இருக்கக்கூடிய 3 தாலுகாக்கள், நாம் சொல்லும் சமஸ்தான காலத்தில் குளத்தூர், திருமயம், ஆலங்குடி, இந்த 3 தாலுகாக்கள் குந்திய நிலங்கள் ஏறாது. அந்த குந்திய நிலங்கள் கோடை காலத்திலே வெடித்து அதிலிருந்து உப்பு வெளியே, அந்த வெளியேறிய உப்பை அப்படியே ஒரு கரண்டியினாலே வழித்து அதை ஒரு பானையிலே போட்டு அதன் மீது தண்ணீரை ஊற்றி நன்றாக கலக்குவார்கள். அப்படி கலக்குகின்ற பொழுது மண்ணெல்லாம் கீழே தங்கிவிடும். மேலே இருக்கக்கூடிய அந்த திரவம் லிக்விட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த லிக்விடை, அந்த கரைசலை வேறொரு பாண்டத்திற்கு மாற்றி அதை சுண்ட காய்ச்சுவார். அப்படி சுண்ட காய்ச்சும் பொழுது தண்ணீரெல்லாம் ஆகி கீழே உப்பு கிடைக்கும். அந்த உப்புக்கு காய்ச்சிய உப்பு என்று பெயர். அந்த காய்ச்சிய உப்பை அம்பாரமாக குறிப்பார்கள். அந்த காய்ச்சிய உப்பு கடல் உப்பை விட கரிக்கும் தன்மை அதிகமாக இருந்தது. கடல் உப்பை விட அது வெள்ளை நிறமாக இருந்தது. அதனுடைய விலையும் கடல் உப்பை விட மலிவாக இருந்தது. இதன் காரணத்தினாலே புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் அதில் சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அந்த உப்பை விரும்பி வாங்கினார்கள். இதன் காரணமாக வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய வருமானம் குறைந்தது. ஏன் வருமானம் குறைந்தது என்று பார்க்கின்ற பொழுது புதுக்கோட்டையில் நிலத்தில் உப்பு எடுக்கிறாண்டா அப்படின்னு கண்டுபிடிச்சார். இதுக்கு என்ன செய்யலாம்
அப்படின்னு அரசனோட ஒப்பந்தம் போட்டு இந்த காய்கறினால உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குதோ அதை நாங்கள் கொடுத்துடுறோம், நீங்கள் அந்த தொழிலை செய்யாதீங்க, யாரையும் செய்ய அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவும் ஏறிக்கிட்டாங்க. ஏன்னா இவர் வெள்ளையாக ஆகியத்தினுடைய தயவில் வாழ வேண்டிய நிலை அன்றைக்கு இருந்தது. ஏற்றுக்கொண்டார். இந்த விதமாக காய்கறிப்பு எடுப்பது புதுக்கோட்டையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதையெல்லாம் உத்தமர் காந்தியடிகள் தண்டி யாத்திரை தொடங்குவதற்கு முன்னாலேயே புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாளை இந்தியா முழுவதும் கொண்டாடுகிறோம், வெளிநாடுகளிலும் கொண்டாடுகிறோம். அவருடைய தபால் தலை, அஞ்சல் தலை பல நாடுகளிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த பிறந்த நாள் நாடு நகரங்களிலே கொண்டாடப்படுவதற்கு முன்னாலே முதலாக எந்த ஊரிலே கொண்டாடினார்கள் என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த உத்தமர் காந்தியடிகளுடைய 72வது பிறந்த நாள் 1940ஆம் ஆண்டு 1940ஆம் ஆண்டு புதுக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வராய்ச்சலை என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் முதலாக உத்தமர் காந்தியடிகளுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். ராய்ச்சலையிலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய பிறந்த ஊராகிய ஓர்வந்தரிலே கொண்டாடப்படவில்லை. அல்லது அவர் எந்த மாநிலத்தில் பிறந்தார், குஜராத்திலே பிறந்தார், குஜராத்திலே வேறு இடத்திலே கொண்டாடப்படவில்லை. மாறாக புதுக்கோட்டையிலே தான் முதல் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அழைப்பில் அச்சடித்திருக்கிறார்கள். அங்கு நடைபெற்ற அந்த விழாவுக்கு ஒரு செட்டியார் அதற்கு தலைமை வைத்திருக்கிறார். அவர் வேறு கரு முத்து சிவலிங்கம் செட்டியார் என்பது அவருடைய பெயர். அப்பொழுது அளிக்கப்பட்ட அழைப்புகள் சில வருஷங்களுக்கு முன்னாலே ராணி பத்திரிகையிலே அதை அப்படியே செராக்ஸ் பண்ணி அல்லது பிளாக் எடுத்து போட்டிருந்தார்கள். இப்படி காந்தியாருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி முதல் பெருமை சேர்த்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ராய்ச்சல். புதுக்கோட்டைன்னு சொன்ன உடனே அதன் அரசியல் தந்தையாகிய வல்லரசு அவர்களுடைய நினைவை எல்லாருக்கும் வருவது சாய். பெரியார் எஸ் ராமநாதன் 1925ஆம் ஆண்டிலே சுயமரியாதை இயக்கத்தை துவக்கியிருக்கிறார். அப்படி துவக்கிய பொழுது ஒரு பத்திரிகையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பத்திரிகையின் பேர் குடியரசு. அதனுடைய முதல் இதழ் 1925 வெளிவந்திருக்கிறது. அந்த முதல் இதழுடைய அட்டைப்படத்தில் ஆசிரியருடைய பெயர் என்ற இடத்திற்கு கீழாக ஆசிரியர் பெயர் என்று போடப்பட்டு ஈவி ராமசாமி நாயக்கர் என்று போடப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழாக வாமு தங்கப்பெருமாள் பிள்ளை என்ற பெயரும் காணப்படுகிறது. பிற்காலத்திலே சாதி ஒழிப்புக்காக பெரும் போராட்டங்களை எல்லாம் நடத்திய பெரியார் அவர் தொடங்கிய பத்திரிகையில் அவருடைய பெயரோடு ஜாதி ஒட்டி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனப்படுத்துவது. அப்படி ஆனால் இந்த வாமு தங்கப்பெருமாள் பிள்ளை என்று போடப்பட்டது முதல் 22 இதழ்களிலே தான் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாலே இதழ்களே இல்லை. அதற்கு காரணம் 22 இதழ்களுக்கு பிறகு அவர் மறைந்து போகிறார், இறந்து போகிறார். ஆகவே அவருடைய பேர் இல்லை. அதற்கு பிறகு 1927ஆம் ஆண்டு வரைக்கும் கூட குடியரசு பத்திரிகையில் 1927ஆம் ஆண்டுக்கு பிறகு குடியரசு பத்திரிகையில் ஈவே ராமசாமி என்றுதான் போடப்பட்டிருக்கிறதை தவிர நாயக்கர் துண்டிக்கப்பட்டுவிட்டது. அதற்கு பிறகு அவருக்கு அந்த சுயமரியாதை உணர்ச்சி ஏற்பட்டு ஜாதியை பற்றி இருக்கக்கூடாது என்று அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். 1925ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தில் காமு வல்லத்தரசு அவர்கள் 1928 தன்னை இணைத்துக் கொள்கிறார். அப்பொழுது வல்லத்தரசு அவர்கள்
ஜீவானந்தம் அவர்கள் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் என்று உங்களுக்கு அது தெரியும். ஜீவானந்தம் அவர்கள் பெரியாருக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்திருக்கிறார்கள். 1930ஆம் ஆண்டிலே சென்னையிலே பச்சையப்பது கல்லூரியிலே 3வது சுயமரியாதை மாகாண மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அந்த மாகாண மாநாட்டுக்கு தலைமை வகிப்பவர் யார் என்றால் வல்லத்தரசு. வல்லத்தரசு அவர்கள் பெரியாரோடு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வல்லத்தரசு ஜீவானந்தம் நீங்க வேணாம் உன் கட்சியை வேணாயா அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. 1930 வெளியே வந்தாங்க. வெளியே வந்த 2 பேரும் 2 வெவ்வேறு கட்சிக்கு போனாங்க. வல்லத்தரசு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார், ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போனார். இப்படி 2 பேரும் இருவேறு கட்சிகளில் சேர்ந்தாங்க. 1930 நடந்த இந்த நிகழ்ச்சி. வல்லத்தரசு புதுக்கோட்டைக்காரர். புதுக்கோட்டையில் 1930-31 வருஷம் அங்கே இருந்த அந்த கடைகளுக்கு ஒரு ரொம்ப குறைவான வரி உயர்வு விதிக்கப்பட்டது. ஒரு 4 அணாவோ 8 அணாவோ உயர்த்திருக்கிறார். அப்பொழுது வேட்டையாளர்கள் சங்கம் என்ற அந்த சங்கம் ரொம்பவும் வலிமை வாய்ந்த ஒரு சங்கமாக இருந்தது. அவர்கள் இந்த வரி உயர்வை எதிர்த்து அவர்கள் ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தினார். ஊர்வலம் என்று சொன்னால் அங்கே வன்முறை வெடித்தது. வன்முறை வெடித்த காரணத்தினால் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம். கொஞ்சம் கிட்டக்க வன்முறை நிகழ்த்த காரணத்தினால் துப்பாக்கி சூடு காவல்துறை நடத்தினார். அந்த துப்பாக்கி சூட்டிலே ஒருவர் இறந்து போனார். அப்படி இறந்து போன காரணத்தினால் இதற்கு காரணமான அந்த வியாபாரிகள் மீது வழக்கு கொடுக்கப்பட்டு அதில் பல பேர் சிறைக்கு போனார். இந்த போராட்டத்தை வல்லத்தரசு அவர்கள் ஆதரித்தார் என்ற காரணத்தை காட்டி அவர் கைது செய்யப்பட்டு அதற்கு பின்னாலே அவர் நாடு கடத்தப்பட்டார். புதுக்கோட்டையிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். அப்பொழுதுதான் தேச பிரஷ்டம் என்று சொல்லுவார்கள். அப்படி தேச பிரஷ்டம் பெற்ற வல்லத்தரசு அவர்கள் அங்கிருந்து வெளியேறி தேவகோட்டைக்கு செல்கிறார். அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்த காரணத்தினால் அந்த தேவகோட்டையிலே அவர் வழக்கறிஞர் தொழிலை அவர் தொடர்கிறார். அப்படி அவர் தொடர்கின்ற நேரத்தில் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் தொடங்கப்படுகிறது. 1942 அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலே வல்லத்தரசு அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெறுகிறார். சிறை தண்டனை பெற்று அந்த தண்டனையை பல்வேறு சிறைகளில் கழிக்கிறார். அப்படி சிறையில் இருக்கின்ற பொழுது டாஸ் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய கார்ல் மார்க்ஸினுடைய நூலை தமிழிலே மொழிபெயர்க்கிறார் நம்முடைய வல்லத்தரசு. இப்படி எல்லாம் நடைபெறுகிறது. இவர் எவ்வளவோ தியாக கழுத்துகள் காங்கிரஸிலே அவர் பெற்றாலும் கூட அவரை ஒதுக்கி வைக்க வேண்டும். அவர் இருந்தால் நாம் நம்முடைய பேர் விளங்க, நாம் வளர முடியாது என்று கருதிய காங்கிரஸ்காரர்கள், நான் அதை பற்றி மேலும் சொல்லவில்லை, அரசியலாக ஆகிவிடும், அவரை ஒதுக்கி வைக்கிறார்கள். பார்த்தார் வல்லத்தரசு, நாம் இருக்க வேண்டிய இடம் இது அல்ல என்று முடிவு செய்து காங்கிரசிலிருந்து வெளியேறி பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சியிலே சேர்க்கிறார். அன்றைக்கு பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அசோக் மேத்தா. அந்த அசோக் மேத்தாவோடு அருணா ஆசப் அலி என்று சொல்லக்கூடிய பிரபலர் ஒரு போராடி இருக்கிறார். அந்த அருணா ஆசப் அலியை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அவர் பிறப்பினாலே பஞ்சாபி சீக்கிய மதத்தை சேர்ந்தார். அப்பொழுது அவருக்கு வயது 19. அவர் காதலித்த இஸ்லாமியரான ஆசப் அலி அவருக்கு வயது 39. 19 வயது அருணா, 39 வயது ஆசப் அலியை காதல் செய்கிறார். இதை அவர்கள் வீட்டிலே எதிர்க்கிறார். அந்த எதிர்ப்பையும் மீறி அருணா அவர்கள் ஆசப் அலியை மனம் செய்து கொள்கிறார். இப்படி மனம் செய்து கொண்ட அந்த ஆசப் அலியையும் அசோக் மேத்தாவையும்
1947 ஆண்டு புதுக்கோட்டை திலகர்களுக்கு வரவழைத்து அங்கே ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் வல்லத்தரசு. இதற்கு பிறகு 1947 பிறகு தொடர்ந்து அந்த கட்சியில் இருந்து 1952 ஆண்டு முதல் பொது தேர்தல் நடைபெறுகிறது. அந்த பொது தேர்தல் அப்பொழுது சுகுமார் சிங் அவர்கள் தான் முதல் எலெக்ஷன் கமிஷனர். தேர்தல் நடக்கிறது. புதுக்கோட்டை தொகுதியிலே வல்லத்தரசு போட்டியிடுகிறார். அவரை இருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ராமையா போட்டியிடுகிறார். 1,08,000 ஓட்டுகள் பெற்று வல்லத்தரசு வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு செல்கிறார். பாராளுமன்றத்திற்கு சென்ற வல்லத்தரசு அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் புதுக்கோட்டைக்கு காவிரி நீரை கொண்டு வர வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார். இருந்தாலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. பொருளாதார நிலையை காட்டி புதுக்கோட்டைக்கு காவிரி நீர் வருவது தடை செய்யப்பட்டது, நிறுத்தப்பட்டது. அதில் அவர் வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு பிறகு 1957 பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்ற வல்லத்தரசு 1957 தேர்தலிலே புதுக்கோட்டையிலும் போட்டி கொடுக்கிறார், தஞ்சாவூரிலும் போட்டி கொடுக்கிறார். பாராளுமன்ற தொகுதிக்கு 2 இடத்திலையும் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்து விடுகிறார். அதற்கு பிறகு அரசியலே வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய அட்வொகேட் தொழிலை திருச்சியிலே தொடர்கிறார். திருச்சியிலே தொடர்கின்ற பொழுது அவர் ஒரு நாள் 1962 ஆண்டு பேருந்திலே பயணம் செய்கின்ற பொழுது பேருந்திலேயே மாரடைப்புக்கு ஆளாகி அங்கேயே இறந்து கொள்கிறார். ஒரு மாபெரும் புரட்சி வீரர் அந்த ஊரிலே இறக்காமல் பிழைக்க போன இடத்திலே அவர் இறந்து போகிறார். அவர் அரசியலிலே பெற்றதெல்லாம் நஷ்டந்தானே தவிர லாபமே இல்லை. அவருடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்களை எல்லாம் இழந்தார். பிற்காலத்திலே திருநாமக்கல் சேர்ந்த ஒருவர் அவருடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்று புதுக்கோட்டைக்கு போய் அவருடைய மகன் வீட்டுக்கு சென்று விசாரிக்கின்ற பொழுது இவரை துரத்தி அடித்தார்கள். ஏன் நீங்கள் வருகிறீர்கள்? எங்க அப்பா இவருக்கு என்ன செஞ்சார்? ஒண்ணுமே செய்யல. நாங்க இன்னைக்கு அன்னக்காவியா இருந்தது, போங்க அப்படின்னு வெளியேற அந்த திருநாமக்கரசு அவர்களே என்னிடத்தில் சொன்னார். அவர் வந்த வழியில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திராவிட இயக்க எழுத்தாளர்கள் ஏராளமான இன்றைக்கு திராவிட இயக்க ஆய்வாளர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களிலே முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர் தான் திருநாமக்கரசு. அவரே இப்படி வேதனைப்பட்டு அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார். ஒரு தேசியவாதி புதுக்கோட்டை. அவர் காலையிலேயும் கைராட்டியை சுற்றுவார், மத்தியானமும் கைராட்டியை சுற்றுவார். மாலை நேரத்தில் சுற்றப்பட்ட அந்த நூலை எடுத்துக் கொண்டு போய் காதிவஸ்திராலயத்திலே கொண்டு போய் கொடுத்து அதை காசில் வாங்கி கொண்டு வந்து அதிலே வாழ்க்கை நடத்தும். அவரை பார்த்தால் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடை கொடுத்தது போல உடை கொடுத்திருப்பார். அப்படிப்பட்டவர் யாருடையும் அவர் பேச மாட்டார். அப்படிப்பட்டவர் என்ன ஆனாலே தெரியும். ஒரு சிறந்த தேசியவாதிகள் எல்லாம் இப்பொழுது வெளி உலகத்துக்கு தெரியாமலேயே மறைந்து போகிறார். ஆகிலே அந்த தேசியவாதி அவருடைய பெயர் கூட எனக்கு தெரியவில்லை. அவரை பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. இப்படியெல்லாம் அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். அதே போல ஐயாசாமி ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம். அதே போல எஸ் நாகரத்னம் 101 வயது வரைக்கும் இருந்து இறந்து போனது. ஐயாசாமி தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏதாவது போராட்டம் நடத்தினாங்கன்னா முதல் நாள் ராத்திரி போய் அவரை அவங்க கைது பண்ணுவாங்க. யாரை கைது பண்ணுவாங்கன்னா முதல்ல ஐயாசாமியை கைது பண்ணுவாங்க, அப்புறம் நாகரத்னத்தை கைது பண்ணுவாங்க. 101 வயசுல சமீபத்தில் இறந்து போனாங்க நாகரத்னம் அவர். ஐயாசாமி தொடர்ந்து பல கடமை அவர் கவுன்சிலராக ஜெயிக்கிறது. புகையிலை தொழிலாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். நகர சுத்தி தொழிலாளர்களுடைய தலைவராக இருந்தார். நகர சுத்தி தொழிலாளர்கள் தான் மலம் அள்ளுபவர்கள், ரோட்டை பெருக்குவோர், அவருடைய தலைவராக இருந்து அறம்பணியாக்கி இருக்கிறார்கள். ஒரு முறை நகர சுத்தி தொழிலாளர்களுடைய
பேசலாம். சரி. பல பேர் இன்னமும் போய் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை பார்ப்போம். நீங்கள் பாரிஸ் கார்னரிலிருந்து ராமநாதர் கோவில் என்று சொன்னால் 2க்கும் இடைப்பட்ட தூரம் 30 கிலோமீட்டர். இந்த 30 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கேயாவது ஒரு பாத்ரூம் ஒரு லேட்ரின் இருக்கானா? இருக்காது. ஆனால் எத்தனை நடைபாதை கோயில்களை நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஏராளமான நடைபாதை கோயில்கள் நாம் பார்க்கிறோம். இந்த கோயில்கள் கட்டுறாங்க. யாராவது தன்னுடைய மனைவிக்கு கோயில் கட்டுகிறார்கள். ஆனால் அப்படின்னு பார்த்தா புதுக்கோட்டையில் மனைவிக்கு கோயில் கட்டுகிறார். மனைவிய கணவனோடு சேர்த்து இருக்கிறது புதுக்கோட்டையில். மனைவிக்கு கோயில் கட்டின பழ சுப்பையா வாழ்ந்தது புதுக்கோட்டை. அந்த பழ சுப்பையா அப்படிங்கிறது தொலைபேசி துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் அவங்க பெற்றோருக்கு 10 பிள்ளைங்க. 10 பிள்ளைங்க இவர் ஒருத்தர். இவர் அன்னையும் இல்லாம உண்மையிலேயே சொல்லிக் கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் தாயை சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்லிருக்க மந்திரங்கள் இல்லை என்றெல்லாம் சின்ன வயசுல 1வது 2வது சொல்லித்தரும். அதுபடி இவங்க அப்பா அம்மா எப்படி 10 பிள்ளை பெற்றாங்களோ அது மாதிரி இவரும் 10 பிள்ளை பெற்றாரு. இந்த 10 பிள்ளை பெற்றாரு. அந்த 2 பிள்ளைங்க 1.5 வயசுலேயே இறந்து போச்சு. 1.5 வயசுக்குள்ளாய 2 பிள்ளைங்க இறந்து போச்சு. பாக்கி 8 4 ஆம்பளை பிள்ளை 4 பிள்ளை. இவருக்கு இத்தனை பிள்ளைகள் இருந்தது. இவங்க 2 பேரும் திருமணம் 1958ஆம் வருஷம் புனித வெள்ளி அன்னைக்கு திருமணம் நடந்தது. புனித வெள்ளி அன்னைக்கு திருமணம். இவங்க 2 பேரும் 4-5 தடவை காதல் சின்னமாக்கிய தாஜ்மஹாலை பார்த்து வருகிறார். 18 வருஷம் திருமண வாழ்வுக்கு பிறகு